விக்ரம் அவர்களின் வித்தியாசமான விசித்திரமான நடிப்பில் வெளிவர இருக்கும் திரைப்படம்தான் இருமுகன். படத்தின் தலைப்புக்கு ஏற்றாற்போல் இரு வேறுபட்ட கதாபாத்திரத்தில் நடித்த விக்ரம் அவர்களின் இருமுகன் நாளைய தினம் வெளிவர இருக்கின்றது. சென்னையில் மட்டும் 300 திரையரங்குகளுக்கு மேல் வெளியாகும் இந்த திரைப்படம் உலகம் முழுவதிலும் நல்லதொரு வெற்றியை தரும் என்று அனைவராலும் நம்பப்படுகின்றது. இன்று முளைத்த சிவகார்த்திகேயன் திரைப்படத்துக்கே ஏகப்பட்ட வரவேற்பு இருக்கும் கட்டத்தில் பெரிய நடிகராகிய விக்ரம் அவர்களுடைய திரைப்படமாகிய இருமுகனுக்கு பெரிதான வரவேற்பு ஒன்றையும் காணவில்லை. தியேட்டரின் முன்பதிவு கூட அதிகமாக நடப்பதாக காணப்படவில்லை. இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் திரைப்படத்தை சரியான விதத்தில் ப்ரமோட் பண்ணவில்லை என்று அனைவராலும் குற்றச்சாட்டப்பட்டு வருகின்றது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் திரைப்படமாகிய கபாலி படமே என்று வரும் என்று அனைவருக்கு தெரிந்திருந்தாலும் அதற்கான ப்ரமோஷன் வேறு வகையில் இருந்தது. காரணம், அந்த படத்தை விளம்பரப்படுத்தி அதிக விலைக்கு விற்பதே ஆகும். ஒரு படத்தின் விற்பனை அந்த படத்தின் விளம்பரத்தில் தான் இருக்கின்றது என்பதை அழகாக புரிந்து தானு அவர்கள் அழகாக விளம்பரம் செய்து படத்தை விற்பனை செய்தார். இருப்பினும் விக்ரம் படத்துக்கு அப்படிப்பட்ட எதுவும் நடக்காத காரணத்தால் விக்ரம் படம் நாளைய தினம் வெளிவருவது பலருக்கு தெரியவில்லை என்று கூறப்படுகின்றது. பொதுவாக விக்ரமுடைய படங்கள் எல்லாம் சத்தம் இல்லாமல் வெளியில் வந்து சக்கை அடி போடுவது போன்று இந்த படமும் ஒரு நல்லதொரு வெற்றியை அளிக்கும் என்று நம்பப்படுகின்றது. ஐ படத்தின் பின் விக்ரம் அவர்களின் கடின உழைப்பில் வெளியாகிய இந்த படத்துக்கு நல்லதொரு வெற்றி கிடைக்க நாம் வாழ்த்துகின்றோம். எம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக நீங்கள் சினி செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வீர்கள். நன்றி, வணக்கம்.